வணக்கம் பிள்ளைகள். நீங்க கஷ்டம்னு நினைக்கிற இன்னொரு கேள்வியை எப்படி ஈஸியா செய்யறேன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது பகுதி 2ல வரைவு கேள்வியில வரைவு முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த கேள்வியா வரும். ஒவ்வொரு வருஷமும் வரும். இந்த முறையும் இந்த கேள்வி வந்திருந்தது. என்ன கேள்வின்னு சொன்னா, வரைபட இழிவு புள்ளியில ஆகுற எழுதி, அதுக்கப்புறம் அந்த ஆளுவரை வச்சுக்கொண்டு சார்பின் வடிவத்தை இப்படி எழுதணும். அவ்வளவுதான் சிம்பிள். 2020லயும் வந்திருந்தது. PQ ஒன்று வந்திருந்தது. 21ல அப்படி வந்தது. 22ல 23 அதே மாதிரி 25லயும் வந்திருந்தது. ஒவ்வொன்றும் பாருங்க வித்தியாசமா இருக்குது. ஆனா செய்முறை ஒன்றுதான். அவங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல. அதை எப்படி இலகுவா செய்யறேன்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, வரைவுல 2 டைப் வரைவு இருக்கு. ஒன்று உயர்வு வரைவு. மேடு மாதிரி இருக்கிறது. சரியா? இன்னொன்று இழிவு வரைவு. பள்ளமா இருக்கிறது. சரியா? நாங்க இப்ப இழிவு வரைவுக்கு எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா, 2025 வந்த கேள்வியில ஒரு பகுதியை நான் இங்க இருக்கிறேன். இப்ப இத பாருங்கோ. இது ஒரு இழிவு வரைவு. என்ன பள்ளமா இருக்கு. அப்ப இழிவு வரைவு. அவ்வளவுதான். அப்ப இழிவு புள்ளின்னு சொன்னா என்ன? உள்ளதுக்குள்ளேயே உள்ள புள்ளிகளுக்குள்ளேயே கீழே இருக்கிறத நாங்க இழிவு புள்ளின்னு சொல்லுவோம். அது மாதிரி உயர்வு வரைவுல உள்ள புள்ளிகளுக்குள்ளேயே உயரத்தில் இருக்கிற புள்ளியை தான் நாங்க உயர்வு புள்ளின்னு சொல்லுவோம். அப்ப முதலாவது இழிவு புள்ளியில ஆள்குறை எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். ஆள்குறைன்னு சொன்னாலே முதலாவது எக்ஸ் ஆள்குறை எழுதணும். அதுக்கு அடுத்ததாக வையாள்குறை எழுதணும். இந்த உடனே தான் எழுதணும். சரியா? அப்ப எக்ஸ் ஆள்குறை எப்படி கண்டுபிடிக்கிற வையாள்குறை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். கிடையா இருக்கிறாச்சு நாங்க எக்ஸ் எச்ன்னு சொல்லுவோம். வரைபுல நிலைக்குத்தா இருக்கிறாச்ச YH என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இவர் தான் இந்த வரைபட இழிவு புள்ளி. சரியா? அப்ப இந்த புள்ளியில எக்ஸ் ஆல்குறை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே நேரா பார்ப்போம். எக்ஸ் அச்சில் நேரா பார்ப்போம். எதுக்கு நேரா இல்ல? ஒன்றுக்கு நேரா இருக்கு. அப்ப எக்ஸ் ஆல்குறை ஒன்று. சிம்பிள். அதே மாதிரி y ஆல்குறை எடுப்போம். y ஆல்குறை எப்படி கண்டுபிடிக்கிறது? YHல இந்த புள்ளி எதுக்கு நேரா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா மறை 4க்கு நேரா இருக்கிறார். மறை 4 அடிக்கிட்டார். அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சு. இதுக்கு பிறகு இந்த இழிவு புள்ளியிட ஆள்குறை கொண்டு நாங்க இந்த வரைவை இந்த வடிவத்துக்கு மாத்த போறோம். அதுல நீங்க கவனிக்க வேண்டியது மறக்காதீங்க. இதான் ஷார்ட்கட். எக்ஸ் ஆள்குறு என்ன இருக்குதோ அதை அப்படியே குறி மாத்தி எழுதணும். சரியா? இங்க நேர் ஒன்று தானே இருக்கு. அப்ப குறிய மாத்தினா மறை ஒன்று. மறை ஒன்று இருந்திருந்தா அதை குறிய மாத்தினா நேர் ஒன்று. அவ்வளவுதான். வையாள்குறு என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதணும். குறிய மாத்தக்கூடாது. சரியா? ஓகே, எழுதுவோமா? அப்ப y சமன் போடுங்க. அங்கால எக்ஸ் ஆகுற குறி மாற்றி எழுதணும். அப்ப மறை ஒன்று. பிறகு முழுவதின் வர்க்கம் போடுவோம். அது பிறகு y ஆகுற அப்படியே எழுதணும். அப்ப மறைனால கொண்டு போய் அப்படியே எழுதுவோம். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, இப்ப உயர்வு வரை வரந்தா அதை எப்படி எழுதலாம்? அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எங்களுடைய சூம் வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளணும்னு சொன்னா இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.